குட். என்னது சாரி? அது எனக்கும் தெரியுது, பட் சாரி இப்படியா கட்டுவாங்க? இப்படிதானே கட்டுவாங்க. இப்படி லோ ஹிப் சாரி கட்டுவாங்களா? என்னது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. இத முதல்ல மேல போடு. இத புடி. இதெல்லாம் சரி பண்ணனும். சரியாவே கட்டல. நீ ஓ காட் நீ ஏன் சொன்ன? நான் சும்மா அப்படி சொன்னேன். என்ன சொன்ன? சும்மா உளறாத. கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கலன்னா நீ எதுக்கு என்கிட்ட கேள்வி கேக்குற? நான் சரிதா ஆண்டிக்கு இஞ்சி எடுத்து கொடுத்துட்டு வரேன். ஜெலஸ். இது எதுக்கு? இந்த சாரியை நீ சரியாவே கட்டல. நான் சரி பண்ணி விடுறேன். நீ வா வா, முதல்ல சரி பண்ணணும். வா. இப்படியே புடவை கட்டுவாங்க? எவ்வளவு அழகா இருக்க நீ. நீ அமைதியா இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்க. இப்பெல்லாம் என்னோட கவனம் முழுக்க உன்னோட அழகுலயே போயிடுது. இல்லைன்னா உன் கூட சண்டையிலேயே போயிடுது. சோ கியூட். சாரி 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 சாரி. தேங்க்யூ. அப்புறம் அவ பேசும்போது ரொம்ப கியூட்டா இருப்பா. நீ எல்லாத்தையும் கேட்டுட்டியா? இங்க பாரு ப்ளீஸ், தயவு செஞ்சு நீ பிராச்சி கிட்ட மட்டும் சொல்லிடாத. அவளுக்கு இது தெரிஞ்சதுன்னா அவ என்ன நினைப்பா? நீயே சொல்லு. ஓகே, ப்ராமிஸ், நான் சொல்ல மாட்டேன். ஆனா சீக்கிரமா அவகிட்ட சொல்லிடு. எங்க சொல்ல விடுறா? உன் அக்காவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவகிட்ட சொன்னா அவ பேசுறதே நிறுத்திடுவா. ஓங்கி ஒண்ணு கொடுப்பா. இங்க வா. இப்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இங்க வா. வரும். எதுவும் சொல்லாத. இப்ப எப்படி இருக்கு? சரிதா ஆண்டி போட்ட துணி நல்லாதான் இருக்கும். நான் டிம்பிளை பத்தி சொன்னேன். பாரு, ரெடி ஆயிட்டான். அப்படியே ட்ரெடிஷனல் கேர்ள் மாதிரி இல்ல? இப்போ கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கா. டிம்பிள், இந்தா நீ டீ குடி. உங்க ரெண்டு பேரையும் வச்சு போட்டோ எடுக்கணும்ல. நான் இவனை ரெடி பண்றேன். சரியா? உங்ககிட்ட தான் கேக்குறேன். இவன் பாக்க எப்படி இருக்கா? நீ தானே இவளுக்கு சாரி கட்டி விட்ட. ரொம்ப அழகா இருக்கா. சோ குட். சரி, நம்ம ஒண்ணு பண்ணுவோம். இந்த ஸ்கிரீன் மாதிரி ஏதாவது போட்டு பேக் டிராப் கொடுப்போம். ஸ்டுடியோ மாதிரி இருக்கணும்ல? டீ குடி. Cheers. Cheers. Thank you. மாயா உன்னை விட்டுடுவான்னு நினைக்கிறியா? ஐ திங்க். இங்க பாரு, ஐ திங்க் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீ எந்த அளவுக்கு என்னோட பொண்டாட்டி மாதிரி நடிக்கிறியோ அவ அந்த அளவுக்கு என்ன விட்டுடுவான்னு எனக்கு தோணுது. நான் அவளோட இடத்துல இருந்தேன்னா நிச்சயமா உன்னை விட மாட்டேன். கல்யாணம் ஆனவனா இருந்தா என்ன? பையன் ஹேண்ட்ஸமா இருக்கால, சாக்லேட்டி ஹேண்ட்ஸம். அப்புறம் எனக்கு சாக்லேட் சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். ரன்பீர், நான் என்ன சொல்றேன்னா இத பின்னாடி போட்டுறலாம். ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்ததுனா போட்டோ ஸ்டுடியோல போட்டோ எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நைஸ் ஒன். என்ன பண்றீங்க? நாங்க போட்டோ ஸ்டுடியோ ரெடி பண்றோம். சரி, இங்க வா, போட்டோ எடுக்கலாம். நைஸ். நல்லா இருக்குல்ல? அட நில்லுங்க நில்லுங்க. இத நீங்க மறந்துட்டீங்களா? ஓ சாரி சாரி. சானா இது புடி. ஓகே. ஐயோ, திலகம் வைக்கணும்ல. கல்யாணம். திலகம் போய் எடுத்துட்டு வா. 1 செகண்ட். இந்த குங்குமம். நல்லா இருக்கனா? நியூலி மேரிட் மாதிரி. ரெடி? எதுக்கு இப்படி ஒரு போஸ்? கொஞ்சம் நல்லா போஸ் கொடுங்களேன். நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ரன்பீர், நீ ஒரு வேலை பண்ண. அவ ஷோல்டர் மேல கைய போட. நைஸ். இடுப்புல கைய போடு. இடுப்பு பிடிச்சுக்க.
போதும். அதாவது நீங்க என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் மாதிரியா? இப்பதான் ஜஸ்ட் கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்சம் மரியாதையா இருக்கணும்ல. போதும், இந்த போட்டோ போதும். அட இன்னொரு போஸ்ட்ல இல்ல இல்ல, போட்டோ எடு. போதும் 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 போதும், எடுத்தாச்சு. ப்ரூஃப்க்கு இந்த போட்டோ போதும். பாரு. சரி, அதெல்லாம் விடு. என்கேஜ்மெண்ட்ல வந்து ஏதாவது கதை சொல்லணும்ல, என்ன சொல்றது? சரி வாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா யோசிக்கலாம். சரி வாங்க, உட்காருங்க, உட்காருங்க, come on, வாங்க. உட்காரு. சோ உனக்கு என்ன தோணுது ஆலியா? இவரு நமக்கு அபி சொல்லி கூட ஹெல்ப் பண்ணல, அப்புறம் நாம இவர்கிட்ட பேசினா அவர் ஒத்துப்பாரானே? அவர் நம்ம கிட்ட ஏற்கனவே நான் இந்தியாவிலேயே இல்லைன்னு பொய் சொன்னவராச்சே. பொய் சொன்னதுக்கு அப்புறமும் நம்மள மீட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னா ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குல்ல விக்ரம். எதுக்கும் நம்ம முயற்சி பண்ணி பாப்போமே. அண்ணே, அரசியல்ல பர்மனண்டா நண்பர்களும் எதிரிகளும் இருந்ததே இல்ல. வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. ஜெயஹிந்த். வணக்கம் ஆலியா மேடம். வணக்கம். உட்காருங்க. சாரி, நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். என்ன சாப்பிடுறீங்க? இல்ல எதுவும் வேண்டாம். இங்க பாருங்க, முறையா என்ன பாக்குறதுக்காக பார்ட்டி ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க. இப்படி சொன்னா நல்லா இருக்காது. இங்க பாருங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் டீ அரேஞ்ச் பண்ணுங்க. போங்க. அப்புறம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய? இல்ல 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 இல்ல, நீங்க எந்த உதவி செய்ய வேண்டாம். ஆக்சுவலி நாங்க உங்களுக்கு சேவை பண்ண வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நாங்க நினைச்சோம். எந்த சேரிட்டியும் வேற கொடுக்கல. சோ உங்க பார்ட்டி ஃபண்டுக்காக நாங்க ஒரு சேரிட்டி கொடுக்கலாம்னு தான் இங்க வந்தோம். ரொம்ப சந்தோஷம். அது என்னன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்க பார்ட்டியும் முன்னுக்கு வரும், இந்த நாடும் முன்னுக்கு வரும். அப்சல்யூட்லி. இப்ப சொல்லுங்க, நான் ஆக்சுவலா உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? ஆக்சுவலி நாங்க ஒரு சின்ன ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டோம். ஓ, அப்படியா? இவ்வளவு பணமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்க ப்ராப்ளம் என்னன்னு நீங்க சொல்லவே இல்லையே. ஆமா சார், உங்களுக்கே நல்லா தெரியும். சோபி சார பத்தி தான். அவர் உங்களோட ஜூனியர் இல்லையா? அவர் உங்களை தெய்வமா மதிக்கிறாரு. அவர் உங்க பேச்சையும் கேட்பாரு, நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறவாரு. சொல்லுங்க சொல்லுங்க, விஷயத்த சொல்லுங்க. ஒரு நிமிஷம், அது என்னன்னு நானே சொல்றேன். என்னோட பையனை கட்டாயப்படுத்தி அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அவரோட பவரை சாரி டு சே தப்பா யூஸ் பண்ண நினைக்கிறாரு. ஆமா, நானும் இந்த விஷயத்தை பத்தி ரொம்பவே கேள்விப்பட்டேன். நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? ஆமா, நாங்க என்ன விரும்புறோம்னா, நீங்க பாருங்க, இந்த பார்ட்டி ஃபண்ட் இருக்கு இல்லையா, ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. இது எங்களுக்கு தேவைப்படாது. அப்புறம் வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. ஜோபே எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். குறுகிய காலத்துல அவர் ரொம்ப டாப்ல வந்துட்டாரு. பார்ட்டியோடைய ஹை கமாண்ட்ஸ் கூட அவரை ரொம்ப நம்புறாங்க. அப்புறம் எலெக்ஷனும் வருது. அப்புறம் ஒழுங்கா மெசேஜ் என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா, இவங்க இவ்வளவு தூரம் என்ன பார்க்க வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. தேவையில்லாம டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, உங்களுக்கு வேற ஏதாவது உதவி தேவைன்னா என்கிட்ட தைரியமா சொல்லுங்க. ஜெய்ஹிந்த். அப்புறம் ஆலியா மேடம், சௌபே சார் பண்ற இந்த கல்யாணம் நடக்கட்டும், விட்டுருங்க. அனாவசியமா கல்யாணத்தை நிறுத்தி போய் தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. சரிங்க. தேங்க்யூ சார். போயிட்டு வரேன். என்னோட வண்டி போலாமா? டிம்பிள், நீ ஒன்னு மறந்துட்ட. நான் போய் கொண்டு வரேன். 1 செகண்ட். இங்க பாரு, ரொம்ப போட்டு குழப்பிக்காத. நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். You was so good yaar. ஏதாவது சொன்னியா? இல்லையே, எதுவும் சொல்லலையே. இல்ல இல்ல, நீ இப்போ ஏதோ சொன்ன. நான் சொன்ன ஒண்ணும் இல்ல. nothing. You just said something. நீ ஏதோ சொன்ன. அட ஒண்ணும் இல்ல. I said nothing. Come. உன்னோட சார்ஜர். நீ சார்ஜரை மறந்துட்ட. நீ என் கூட வரவே இல்ல. இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது இருக்கா? அப்படின்னா
அட கமான்யா, என்கிட்ட நீ சொல்லலாம், நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. காதல், அன்பு, பாசம் பையனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா பொண்ணு தான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கா. இது ரொம்ப நாள் ஓடாது. உன்னோட கண்ணுல காதல் தெரியுது, எனக்கே தெரியுது. அவளுக்கு எப்படி தெரியாம போகும்? ரெண்டு பேரும் சீக்கிரம் சொல்லிடுவாங்க பாரு. உண்மையாவா? பொண்ணும் தான் அவனை காதலிக்கிறா, உனக்கு தெரியலையா? என்ன ரன்பீர் கூட சேர்ந்து பார்த்ததும் எப்படி கொதிச்சு போயிட்டா தெரியுமா? ஜெலஸ் தான் காதலோட முதல் அடையாளம். ஜெலஸ் ஆனா அது என்னமோ உண்மைதான். அவளை நேரா கொண்டு போய் வீட்ல டிராப் பண்ணு. அதாவது இங்கேயும் அங்கேயும் நிக்க வேண்டாம். அதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடணும், காஃபி குடிக்கணும்னு டைம் பாஸ் பண்ண வேண்டாம். ஒருவேளை இவ காஃபி சாப்பிட வீட்டுக்கு கூப்பிட்டாலும் போக கூடாது. அதாவது இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ற? போலாம் காஃபி குடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே இல்ல, அதான் நம்ம பிளான் பத்தி தெரியும்ல. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாத. இப்போ டைம் வேஸ்ட் பண்ண அப்புறம் தூங்குறதுக்கு லேட் ஆகும், அப்புறம் எழுந்திருக்க லேட் ஆகும். அதனாலதான் சொல்றேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சரி போல. அப்புறம் டிம்பிள், நாளைக்கு காலையில உன்னை கூட்டிட்டு போக நான் வீட்டுக்கு வருவேன். ரெடியாரு, சேர்ந்து போலாம் என்கேஜ்மெண்ட் வென்யூக்கு. ஓகே, பை பை எவ்ரிவன். போலாமா? ஆஃப் கோர்ஸ். பை. குட் நைட். குட் நைட். நல்லா தூங்கு. நீயும் சீக்கிரமா தூங்கிடு. ரொம்பலாம் யோசிக்காத. ம். என்ன கண்ணாலே அவனை வீட்டுல கொண்டு போய் விட்டுருவியா? சும்மா உளராது சஹனா. அட நான் இப்ப பார்த்தேன். நீ எதை பார்க்கணும்னு நினைக்கிறியோ அதை தான் பாக்குற. சரி, அப்படி நான் என்னதான் பாக்குறேன் அத சொல்லு. எனக்கு என்ன பாக்குறேன்னு சொல்லு. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? தலை வலிக்குது. ஆமா தலை வலிக்கும் தான். என்ன நீ மாட்டிக்கிட்டல பிராச்சி, எல்லாரும் கையும் களவுமா மாட்டிப்பாங்க. ஆனா உன்னோட கண்ணே இன்னைக்கு நான் உள்ள போறேன். அட பிராச்சி, டிம்பிள் ரொம்பவே சரியா சொன்னா. பிராச்சிக்கு சீக்கிரமே புரிஞ்சிரும்னு. ஏய், ரன்பீர் பிராச்சி ஜோடி ஆயிட்டாங்க. ஹே ரன்பீர். பல்லவி, பல்லவி, என்ன பண்ற நீ? நீ எந்த உலகத்துல இருக்க பல்லவி? நம்ம பையனுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது விக்ரம்? என்ன நடக்குது? குழந்தையில இருந்து அவனுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தது இல்ல. இது வரைக்கும் அவன் அழுதது கூட கிடையாது. என் புள்ள இப்ப உள்ளுக்குள்ளவே அழுதுட்டு இருக்கான். நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே. நான் முயற்சி பண்றேன்ல பல்லவி. முயற்சி பண்றது போதாது விக்ரம். நாம ரன்பீரை இந்த ப்ராப்ளத்துல இருந்து எப்படியாவது வெளியே எடுக்கணும். நம்பிக்கையோட இரு பல்லவி. நீ நினைக்கிறது நிச்சயம் நடக்கும், கவலைப்படாத. இப்ப வேணா யாருமே நமக்கு உதவி பண்ணாம இருக்கலாம், ஆனா நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கு, எல்லாம் சரியாக போகுதுன்னு. ரியாலி? உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும்போதெல்லாம் நான் நினைச்சது நடந்திருக்கு. டோன்ட் வரி. நீங்க சொல்றதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா விக்ரம், ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம், ரொம்ப பயமா இருக்கு. என்னவோ என் கனவெல்லாம் நிறைவேறாம போயிடுமோன்னு பயமா இருக்கு விக்ரம். என்ன மாதிரி கனவு? மருமகளை மிரட்டுற மாதிரியா? விக்ரம் ப்ளீஸ், நான் ஜோக் அடிக்கிற மூட்ல இல்ல. எல்லாம் சரியாயிடும் பல்லவி, பொறுமையா இரு. அப்புறம் உன்னோட கனவும் நிச்சயம் நிறைவேறும். டோன்ட் வரி. ஐ ஹோப் இந்த ராத்திரி இப்படியே முடிஞ்சு போகாம நின்னுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். விக்ரம், விடிஞ்சதுமே நாம நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். அப்புறம் நம்ம ரன்பீர் அந்த மாயா கூட கல்யாணம். ரன்பீர், என்னப்பா இப்படி எல்லாம் நடக்குது?
எல்லாரும் ரெடியா என்கேஜ்மெண்ட்டுக்கு? நான் ரெடி இல்ல. சந்தோஷமானலாம் கேட்கல, ரெடியான்னு கேட்டேன். எல்லாருமே ரெடி ஆயிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதுதான். அபி வரலையா? மெஹ்ரா ஃபேமிலில யாரும் வரலையா? மேரா ஃபேமிலியிலேருந்து நான் வந்திருக்கேன். என்னோட ஃபேமிலியிலேருந்து இந்த என்கேஜ்மெண்ட்க்கு யாரும் வரல. ஏன்னா இது என்கேஜ்மெண்ட் இல்லை, கிரைம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அது உண்மைதான். எங்களுக்கு போகணுங்கிற கட்டாயம், இல்லைன்னா நாங்க போக மாட்டோம். நீங்கள் எல்லாரும் ஏன் இவ்வளோ சோர்ந்து போய் வரீங்க? சோகமா எங்க வராங்க? எங்க கோழி ஃபேமிலி என்னைக்குமே குட் லுக்கிங் தான். என்ன பண்ணாலும் அழகா தான் இருப்பாங்க. முகம் அழகா இருக்குல்ல, அதனால நீங்க யாரும் சேடா இருக்க மாதிரி யாருக்கும் தெரியல. எவ்வளவு கியூட்டா இருக்கீங்க. போடா. இந்தாப்பா உன்னோட மாமனார் கிட்ட இருந்து தான் போன். மறுபடியும் நீ என்னைக்காவது ரன்பீரோட மாமனார்னு சொன்னா உனக்கு கொன்னுடு வேண்டாம். அம்மா எனக்கும் தான் கோவம் வருது, என்ன பண்றது? அதான் காமெடி பண்ணி அடக்கிக்க நினைக்கிறேன். சரி போன் எடுங்க, இல்லைன்னா அந்த ஆள் இங்கே வந்துருவாரு. ஹலோ ஹலோ சம்பந்தி சார், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? சார் சொல்லுங்க. இப்ப எங்க வந்துகிட்டு இருக்கீங்க? நீங்களே வரீங்களா இல்ல கூட்டிட்டு வர ஆள் அனுப்பணுமா? அட நான் போலீஸ பத்தி எல்லாம் பேசலங்க. கார் ஏதாவது அனுப்பி வைக்கட்டுமான்னு கேட்டேன். டிரைவர் மட்டும் உட்கார வச்சு அனுப்பி விட்டா போதும், எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க சேர்த்துருவான். இல்ல கிளம்பிட்டோம். உங்க போன் வந்ததுமா நின்னுட்டோம். இதோ கிளம்பிட்டோம். அந்த ஆளு போனும் பண்ணிட்டான். இப்ப நம்ம போய் தான் ஆகணும், இல்லைன்னா உங்களை தூக்கிட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்பட்டுமான்னு கேக்குறான். என்ன மில்க் ஷேக்கா? இந்த வீட்ல வேற யார் மில்க் ஷேக் குடிப்பாங்க? ரியாக்கு தான். கிவ் இட் டு மீ, நான் கொண்டு போறேன். என்ன ஆச்சு? ஆல் ஃபைன்? ஆக்சுவலி ரியா ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்செட் ஆயிட்டா. அதனால ரூமை விட்டு வெளியில வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா. அவளோட வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்யணும்னு சொன்னா. வேற யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டா. தட்ஸ் ஆல். என்னையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாளா? ரூமை விட்டு வெளியே வராத அளவுக்கு அப்படி என்ன விஷயம் இருக்கு? நான் கூட பார்க்க கூடாதா? ஏன் கூட பேச விரும்பலையா? ரியா அப்செட்டா தானே இருப்பா. ஏன்னா ரன்பீரோட என்கேஜ்மெண்டால அவ கில்ட்டியா ஃபீல் பண்ணுவா. பாவம், அவளுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. அவளை எங்கேயாவது அனுப்பி வச்சாகணும், இல்லைன்னா ரன்பீரை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பா. என்னாச்சு? என்னது இது? கேட்கலையா பாட்டு? எனக்கு சாக்கச்சு இன்று நீ ஏன் இப்படி சிரிக்கிறாயோ? அது என்னதான் ரகசியமோ அதை நீ மறைக்கிறாயோ? வாட் பேசிக்கலி இஸ் திஸ்? ப்ரோ உனக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? வாட்ஸ் ஹேப்பனிங் டு மீ? இங்க பாரு, மனுஷன் தைரியத்துக்கு ஒன்னு சரக்கடிப்பான், இல்லனா பாட்டு கேப். இப்போ நீ பாட்டு கேக்குற. என்ன சொன்ன? தைரியத்துக்கா? ஆமா தைரியம் தான். மாயாவும் அந்த ஃபேமிலியும் உன்னை ப்ரெஷர் பண்ணாங்கல்ல, அதுல ப்ரெஷர் குக்கர் ஆகி உன் மைண்ட நீ லாஸ் பண்ணிட்ட. இங்க பாரு, வெளியில இருந்து பார்க்கும்போது தான் நீ ரன்பீர் சிங்கா இருக்க. கூல், ஹாப்பி லுக், லக்கி கை. ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்க தெரியுமா? நம்ம தல அஜித் மாதிரி. சேட், சீரியஸ். வாட் ஆர் யூ சேயிங்? சேட்? சேட், வெரி சேட் யார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அட அப்படிதான்ப்பா இருக்க. இங்க பாரு, இதெல்லாம் சைக்காலஜி. உனக்கு தெரியுமா? மனுஷன் தேவைக்கு அதிகமா தூங்கினான் அப்படின்னா அவனுக்கு லைஃப்ல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி மனுஷன் தேவைக்கு அதிகமா கன்ஃபியூஸ் பண்ணானா ப்ரோ, அவன் மனுஷன்ற நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறான்னு அர்த்தம். அதே மாதிரி தான் நீ மனுஷன்றத கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டு இருக்க. ஐம் நாட் கோயிங் சேட் பட் ஐ எம் நாட் மேட். யூ ஆர் மேட், யூ ஆர் கிரேசி. நீ பைத்தியம். இங்க பாரு ப்ரோ, சேடா இருக்கிறவங்க எல்லாரும் மேடா தான் தெரிவாங்க. என்கிட்ட உன்னோட சைக்காலஜி நீ யூஸ் பண்றல, அதை நீ செய்யாத. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஏதாவது ஒரு பொண்ணு கிட்ட பண்ணி காட்டு. சேட் மேடுன்னு. ப்ரோ உனக்கு எந்த மருந்தும் ஒர்க் அவுட் ஆகாதா? ஐ ஃபீல் பேட் ஃபார் யூ ப்ரோ. ஏய் சரியான மால்ரா. மாலா? பின்ன ஷாப் சின்னதா இருக்கும், மால் தான் பெருசா இருக்கும். உன்னோட தப்பான திங்கிங் அதே மாதிரி பெருசாயிட்டே போகுது. எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்காது. என்ன? யா ஐம் நாட் சேட், ஐ எம் சேஃப். ஐ நோ. என்னோட பேரண்ட்ஸ் முன்னாடி நான் அவங்ககிட்ட அதை சொல்லல. ஏன்னா ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. நான் பண்ண மாட்டேன்ல, எனக்கு சொல்லணுங்கிறியா? ப்ளீஸ். ஆக்சுவலி we have a plan. ஓ ப்ரோ, நிச்சயமா இதுதான் பெஸ்ட் ஐடியா. எந்த அப்பனாவது தன்னுடைய பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு மாப்பிளைய கட்டி வைப்பானா? இப்போ புரியுதா நான் ஏன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு? ப்ரோ அப்ப நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது சரி, அவ எப்ப வரா?
டிம்பிள் வரா 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 டிம்பிள் வரா வரா. இனிமேதான் கலக்கலே இருக்கு. பார்ட்டிக்கு தான் போறோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நம்மளோட பிளான் மட்டும் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ண போறோம் உண்மையான பார்ட்டி ப்ரோ. அப்புறம் அதுல இருக்கும் சாங், அப்புறம் நிறைய. இங்க ஹாப்பி சாங்கா போகும், அங்க சேட் சாங். அங்க கண்ணுல தெரியும் டியர், இங்க கையில இருக்கும் பியர். ஏன்னா சந்தோஷம் எல்லைய தாண்டிச்சுன்னா நாம பியரையும் சேர்த்துக்கலாம்ல. வணக்கம். டிம்பிள் வீட்ல இருக்காளா? பிராச்சி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. நாளைக்கு அவுட்டோர் ஷூட்டிங் என்ன, அதுக்காக அவங்க டெல்லிக்கு அப்பவே கிளம்பி போயிட்டாங்களே.